அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கூட்டமைப்பை அவனுடைய பொருத்தத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கால அளவு நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பயணத்தின் முடிவில் கட்டாயமான ஒரு யதார்த்தத்தை நாம் அடைவோம். அதைத்தான் மரணம் என்று சொல்கிறோம். மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அது ஒரு முடிவல்ல, மாறாக அடுத்த வாழ்க்கைக்கான வாசலாகும். ஆனால் அதன் வலி, அதன் கடுமை, அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்துகிறான். மரணத்தின் மயக்கம் உண்மையாகவே வந்துவிட்டது. நீ அதை விட்டும் ஒதுங்கி நடக்க முனைந்து கொண்டிருந்தாயே, அது இதுதான். திருக்குர்ஆன் 50:19. இந்த வசனம் மரண வலியின் தீவிரத்தை குறிக்கிறது. சக்கராத்துல் மௌத், மரணத்தின் மயக்கம் அல்லது சுயநினைவற்ற நிலை என்பது மிக கடுமையான ஒரு நிலையாகும். அல்லாஹுவின் தூதரான உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சக்கர், அதாவது மயக்கத்தை அனுபவித்தார்கள். அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் வெள்ளமாக வழிந்தன என்று ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அப்படியானால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வலி அது ஒரு தொடக்கமாகும். இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுதலின் தொடக்கம். மரண வலி அதன் உச்சத்தை அடையும் போது ஆத்மா உடலிலிருந்து பிரிய தொடங்குகிறது. இங்கேதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இடையிலான பெரிய வித்தியாசம் வெளிப்படுகிறது. 1. நல்ல ஆத்மாவின் பிரிதல். முதலாவதாக, ஒரு விசுவாசியின் நல்ல ஆத்மாவின் பிரிதல் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். ஆத்மாவை வாங்கிக் கொள்வதற்காக சொர்க்கத்திலிருந்து வரும் மிக அழகான நறுமண பொருட்களுடனும் கஃன் துணியுடனும் பிரகாசமானவர்களும் அழகானவர்களுமான 2 மலக்குகள் வருவார்கள். மரணத்தின் மலக்கான மலக்குல் மௌத் அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கும். வெளியே வா, உன் இரட்சகனிடமிருந்துள்ள மகிழ்ச்சி மற்றும் இன்பத்தை நோக்கி வெளியே வா, ஓ அழகான தூய்மையான ஆத்மாவே. இந்த அழைப்பை கேட்டவுடன் அந்த ஆத்மா ஒரு குடத்திலிருந்து தண்ணீர் வழிந்து போவது போல எந்த சிரமமும் இல்லாமல் மிகவும் இலகுவாக உடலிலிருந்து வெளியேறும். ஏனென்றால் அது ஒரு நற்செய்தியை கேட்ட ஆத்மா. அது வெளியே வந்தவுடன் மலக்குகள் உடனடியாக அதை எடுத்து வானங்களை நோக்கி பயணத்தை தொடங்குவார்கள். ஒவ்வொரு வானத்தின் வாசலை அடையும் போதும் அங்கிருக்கும் மலக்குகள் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்பார்கள். வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த ஆத்மா மேலும் மேலே உயர்த்தப்படும் அல்லாஹ்வின் பக்கம். இது எவ்வளவு பாக்கியமான ஒரு நிலை! ஆனால் இரண்டாவதாக, ஒரு அவிஸ்வாசியின் கெட்ட ஆத்மாவின் நிலை இதற்கு நேர்மாறானது. அதை வாங்கிக் கொள்வதற்காக நரகத்திலிருந்து வரும் துர்நாற்றம் வீசும் பொருட்களுடன் பயங்கரமான உருவமுள்ள 2 துர்மலக்குகள் வருவார்கள். மலக்குல் மௌத் அந்த அசுத்தமான ஆத்மாவை பார்த்து சொல்வது இவ்வாறாக இருக்கும்: வெளியே வா, உன் இரட்சகனிடமிருந்துள்ள கோபத்தையும் வெறுப்பையும் நோக்கி வெளியே வா, ஓ அசுத்தமான துர்நாற்றம் வீசும் ஆத்மாவே. இந்த அழைப்பை கேட்கும் போதே அந்த ஆத்மா பயந்து போய் உடலை விட்டு ஓடி ஒளிய முயற்சிக்கும். ஆனால் அதனால் முடியாது. மலக்குகள் அதை வெளியே எடுப்பது ஈரமான கம்பளியிலிருந்து முள்ளுள்ள ஒரு மரத்தை பிடுங்கி எடுப்பது போல கடுமையான வலியுடன் இழுத்து கிழிப்பதாக இருக்கும். அதுதான் அதன் வலியாக இருக்கும். அந்த ஆத்மாவுடன் மலக்குகள் வானத்தை நோக்கி பயணம் செய்யும் போது அதிலிருந்து வரும் துர்நாற்றம் காரணமாக மற்ற மலக்குகள் விலகி நிற்பார்கள். முதல் வானத்தை அடையும் போது வாசல்கள் திறக்கப்படாது. அல் குர்ஆனில் சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் கூறுகிறான்: நிச்சயமாக நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி அவற்றை குறித்து பெருமையடித்தவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாவை, அவர்கள் சொர்க்கத்திலும் நுழைய மாட்டார்கள். அவ்வாறு அந்த வானத்தின் வாசல்களால் மறுக்கப்பட்டு கெட்ட ஆத்மா கீழே எழியப்படும். சகோதர சகோதரிகளே, நாம் எந்த பிரிவை சேர வேண்டும் என்பதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்தும் நல்ல அமல்கள் செய்தும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தும் வாழும்போதுதான் மலக்குல் மௌத் வரும்போது நற்செய்தி கேட்டு புன்னகையுடன் வெளியே வரும் அந்த நல்ல ஆத்மாவாக நாம் மாறுகிறோம். அந்த நல்ல ஆத்மாவில் நாம் ஒவ்வொருவரையும் சேர்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை பின்பற்றி வாழ அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. இறுதியாக,
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம். நீங்கள் மரணிப்பதற்கு முன் மரணத்திற்காக தயாராகுங்கள். இந்த உலகத்தின் தற்காலிக இன்பங்களில் மயங்காமல் மறுமைக்காக தயாராவதற்கு இறைவன் நமக்கு துணை நிற்பானாக. ஆமீன். என் வார்த்தைகளை நான் இத்துடன் நிறுத்திக் கொள்ளுகிறேன். அல்லாஹ் என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உரையாடலை அங்கீகரிக்கப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.